மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று சந்தித்து பேசி தமிழகத்திற்கு தேவையான நிதியை விடுவிக்குமாறு வலியுறுத்தினார். தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு உரிய முறையில் ஒதுக்குவதில்லை என மாநில அரசு தொடர்ந்து விமர்சித்து வருகிறது. இந்நிலையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை தங்கம் தென்னரசு இன்று சந்தித்து பேசினார். பல்வேறு திட்டங்களுக்கு நிலுவையில் உள்ள நிதியை ஒதுக்குமாறும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு தேவையான 1056 கோடி ரூபாயை உடனே விடுவிக்குமாறும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கை விடுத்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை விவரங்கள் வெளியானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்கள் வெளியானதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். தற்போது போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டதால் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். ஞானசேகரனுக்கு சில தினங்களுக்கு முன்பு திடீரென வலிப்பு ஏற்பட்டதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சோதனை செய்தபோது நாடகமாடியது அம்பலமானது. நாடாளுமன்றத்தில் 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அது குறித்து விவாதிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்களின் கூட்டம் நடைபெறவுள்ளது. இது குறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்ட அறிவிப்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 29ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்களின் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் இதில் தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியலின மக்களின் உயர்வுக்காக ஆட்சியாளர்கள் அக்கறை காட்டுவதில்லை என ஆளுநர் ஆர்.என். ரவி திமுக அரசை மீண்டும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை கூட மாநில அரசு சரியாக பயன்படுத்துவதில்லை என்றும் அரசியல் காரணங்களுக்காக சமூகத்தை பல்வேறு பிரிவுகளாக வைத்திருப்பதாகவும் ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார். பட்டியலின சமுதாய மக்கள் அனைத்து துறைகளிலும் உயர் பதவிக்கு வர வேண்டும் என்றும் ஆளுநர் ரவி வலியுறுத்தினார். பழனி முருகன் கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி 3 நாட்களுக்கு இலவச தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதைத் தொடர்ந்து தைப்பூச தினமான பிப்ரவரி 11ஆம் தேதியும் அதனைத் தொடர்ந்து 2 தினங்களுக்கும் இலவச தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பழனி ரயில் நிலையம், சண்முகநதி மலை அடிவார பகுதிகளுக்கு இலவச பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வில்லிவாக்கம் பெரம்பூர் இடையே 4வது ரயில் முனையம் அமைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான அறிக்கை ரயில்வே வாரிய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் மார்க்கத்தில் ரயில்கள் பெரம்பூரை கடந்து சென்ட்ரல் செல்வதற்கு மிகவும் தாமதமாகிறது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் 4வது ரயில் நிலையம் பயணிகளுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் அமைப்பதற்கான முயற்சியில் தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஓட்டுநர்கள், நடத்துனர்களுடன் புஸ்ஸி ஆனந்த் ஆலோசனை நடத்தினார்.
கட்சி பணிகளை முடுக்கிவிட்டுள்ள விஜய் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துமாறு நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவிற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தபோது கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் ஜேபிசி ஆலோசனைக்கு விடப்பட்டது. ஜேபிசியில் பங்கேற்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் திருத்தங்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் எதிர்க்கட்சியினரின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் முன்மொழிந்த அனைத்து 14 தீர்மானங்களும் ஏற்கப்பட்டதாக கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் அறிவித்திருக்கிறார். வரும் 29ஆம் தேதி வரவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கௌதம் அதானி தனது இளைய மகன் ஜீத் அதானியின் திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் கத்தோலிக்க மத தலைவர் போப், பிரிட்டன் மன்னர் சார்லஸ், எலான் மஸ்க், பில்கேட்ஸ் உள்ளிட்டோரை அழைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மகா கும்பமேளா திருமணமாக நடைபெறும் என்று அதானி வட்டாரங்கள் கூறுகின்றன. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.